இது காளிங்கராயன்ங்கிற கவுண்டர் ஒருத்தர் கட்டினாரு. அந்த காலத்துல கொடுமுடிக்கு பாசனத்துக்கு தண்ணி இல்லாதனால இங்க வாய்க்கால் கட்டி கோணையா திருப்பிட்டு போய் கொடுமுடி வரைக்கும் விட்டுட்டாரு. அடுத்தபடியா ஊர் மக்கள் எல்லாம் இந்த வாய்க்கால்ல தான் புழங்குவாங்க, பிடிப்பாங்க, பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த பேர் பாத்தீங்கன்னா இது மேட்நாசம் பாளையம்னு சொல்லுவாங்க. அதாவது அவர்கிட்ட வேலை பார்த்த ஒரு பேரையே இந்த ஏரியாக்காக காளிங்கராயன் வச்ச பேரு தான் மேட்நாசம் பாளையம். இன்னொன்னு இதுக்கு பேரு பாத்தீங்கன்னா கோண வாய்க்கால்னு சொல்லுவாங்க. இந்த வாய்க்கால் பாத்தீங்கன்னா நேரா போகாது, எல்லா பக்கமும் தடுப்பாகி கோணையா தான் போகும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற நீர் பாசனத்தை கோணையா திருப்பி விட்டா மண்ணுக்கு கீழே போக வேண்டிய நீர் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த காலத்திலேயே கோணையா தான் கட்டினார். ரெண்டாவது இது பவானி சேகர்ல இருந்து இந்த வாய்க்காலை பிரிச்சு விட்டு தண்ணி போகாத இடத்துல வாய்க்கால கட்டி விட்டாரு. இதனால இந்த ஏரியால பாத்தீங்கன்னா முப்போகம் விளையிற இடம். 46 வருஷம் இந்த பக்கம் ஒரு ஊடு கூட கிடையாது, அணைக்கட்டு மட்டும் தான் இருக்கும். அணைக்கட்டுல நாங்க வருவோம், போய் கோழிச்சாறு கழுகி எல்லாம் எடுத்துட்டு போய் ஆக்குவோம். அணைக்கட்டுல துண்டு போட்டு அங்கே எல்லாம் விளையாண்டுட்டு வருவோம். ஆனா மட்டும் இல்லைன்னா ஊறி அடிச்சுட்டு போயிடும், குட்டும் தண்ணி போயிடும். இல்லைன்னா உள்ள பூந்துருன்னு தாமரையெல்லாம் எடுத்து விடுவாங்க. விவசாயத்துக்கு தண்ணி விடுறாங்க. கொடுமுடி வரலும் விவசாயம் நல்லா சூப்பரா பண்றாங்க. அணை இருக்கிறதுனால இந்த ஏரியா கொஞ்சம் தப்பிச்சிருக்கு.